ஏட்டா பண்ணு அப்படின்னு ஒருத்தங்க கத்த, ஏங்க மாஸ்க் இருக்கா அப்படின்னு ஒருத்தங்க கேட்க, அதுக்கப்புறம் மேலே ஹெலிகாப்டர்ஸ்லாம் பறக்க, நாங்கள் நின்றுட்டு இருக்கிறதே பல பேர் பல கனவோட தூங்கிட்டு இருந்த அந்த ராத்திரி பல கிலோமீட்டர் தள்ளி மண்டை தனியாக கை தனியாக கால் தனியாக வந்த அவங்க அன்னைக்கு உயிரை விட்ட அந்த சம்பவத்தை தாண்டி அதுக்கடுத்து நாங்கள் போய் இந்த ஃபண்ட் ரிலீஃப் மெட்டீரியல்ஸை கொடுக்கும்போது நாங்கள் ஏற்பட்ட அனுபவம் தான் இந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடு எபிசோட். ஸோ இந்த எபிசோடை நீங்கள் முழுக்க முழுக்க கேட்கணும். ஏன்னா நான் எல்லாருமே கேட்டாங்க, நீங்கள் ஏன் ப்ரோ vlog எடுக்கல, நீங்கள் வந்து ஆடியோஸாக போகிறீங்கன்னு. தம்பி தங்கச்சி ஒன்றே ஒன்று சொல்லிட்டா, நீங்களும் நானும் குட்டியூண்டு இருக்கும்போது நம்ம அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது வந்துட்டு செவியால் கேட்டு தான் அனைத்தையும் வளர்ந்தோம். அம்மா வயிற்றுல டும் டம்னு உதச்சோம். அதுக்கப்புறம் நம்ம முதல்ல நம்ம பேரை வந்து நம்ம காது வழியாக தான் நம்மக்கிட்ட சொல்லி நம்ம மனசில் பதிய வச்சுருக்காங்க. அதே மாதிரி தான் உங்கள் சொந்த கற்பனையோட என்னோட சொந்த அனுபவத்தை சேர்த்து கேட்குறது தான் நம்ம என் குரல் பாட்காஸ்ட். வாங்க இந்த எபிசோடை கேட்கலாம். இது மிக உன்னதமான மிக உணர்ச்சிபூர்வமான ஒரு எபிசோடாக இருக்கும். இந்த எபிசோடோட ஒரு விஷயம், ஒரு தொடக்கம் எங்கேருந்து வந்துச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம்லேருந்தே 1 மந்த்தாகவே பிரீத்தி ராம் இவங்க கூட தான் ட்ராவல் பண்ணிருக்கோம். ஸோ அவங்க வந்து ஐவரி இல்லூஷனரி கேம்ப்னு சொல்லிட்டு ஒரு ட்ராவல் ட்ரெக்கிங் ஏஜென்சி வச்சுருக்காங்க. ஸோ அவங்க கூட வந்துட்டு நாம் இந்த காந்தலூருக்கு வந்துட்டு போயிட்டு வந்ததுக்கப்புறம் வயநாடு ஃபண்ட் ரிலீஃப் மெட்டீரியல் கொடுக்க போகிறோம். நீ வரையா பாலாஜி அப்படின்னு பிரீத்திகா கேட்க, அக்கா போகலாங்க்கா அப்படின்னு நான் இங்கேருந்து வீட்டிலேருந்து டக்குன்னு கிளம்பி போனால் அங்கே இருக்கக்கூடிய விஷயம் இல்லை. இன்னும் நான் நினச்சேன் யாரெல்லாம் தந்திருப்பா அப்படின்னு நினச்சா, நிறையா ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் நிறையா ஃபுட்டு, அதுக்கப்புறம் திங்ஸ், இது எல்லாருமே நிறையா பேர் வந்துட்டு தன்னலம் கொள்ளாமல் பொதுநலத்தோடு வந்து கொடுக்கும்போது தான் எனக்கு செமையான விஷயம் இருந்துச்சு. ஆனால் அந்த இடத்துல எனக்கு ஒரு செல்ஃப் லேர்னிங் எங்கே போனாலும் ஆண்டவன் வச்சுருக்கான் போல். அந்த இடத்துல நான் என்ன பண்ணேன், நான் வந்து 5 வருஷமாக ஒரு ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுறேன். நான் ஒரு மினிமலிஸ்ட் கூட. ஸோ அந்த 5 வருஷமாக ஒரு ஸ்லிப்பர் யூஸ் பண்ணுற எனக்குல அங்கே இருக்கக்கூடிய எல்லா துணியும் பார்த்தா அழகழகாக இருக்குது. என்னடா இதெல்லாம் ஒரு பழைய துணின்னு நினச்சி இதை கொடுத்துருக்கீங்க, இல்லை வந்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு இந்த விஷயம் நினச்சி போட நமக்கு வேண்டாம். அதாவது நாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெளியில் இருக்கக்கூடிய நாய்க்கு வந்துட்டு நம்ம சாப்பிட்ட எச்ச சோறை போடுற நம்மளில் பல பேர் உண்டு. அதே சமயம் வந்துட்டு நம்ம ஒரு விஷயம், நம்ம இப்போ எங்கள் வீட்டில் வேலைக்காரங்க அப்படி இருக்கும்போதெல்லாம் வந்துட்டு எங்கள் சைட்லலாம் எப்படி பண்ணுவாங்கன்னா, இப்போ ஒரு ஸ்வீட் பாக்ஸில் நிறையா ஸ்வீட் இருக்கும், அதை தரமாட்டோம். ஆனால் வந்துட்டு ஏதோ ஒரு ஸ்வீட் மட்டும் மிச்சம் இருக்கும், அதை எடுத்து குடிப்போம். அவன் என்ன அடிமையா அப்படிங்கிற மாதிரி. பட் நான் எப்போவுமே வந்து லாஸ்ட் தீபாவளியிலேருந்து நான் பட்டாசு வெடிக்க மாட்டேன். எனக்கு வர எல்லா கிஃப்ட் பாக்ஸையும் அந்த வேலைக்காரங்க அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருவேன். தே ஃபீல் ஹாப்பி இல்லை. அந்த ஒரு விஷயம் நாம் எடுத்துகிட்டு கொடுக்கறது என்ன, ஐ எம் நாட் அ ஓனர். எடுத்துகிட்டு கொடுக்கறது ஐ எம் வந்துட்டு என்ன சொல்கிறது, மனிதன். கொடுப்பதை வந்துட்டு அப்படியே கொடுப்பது. ஸோ அந்த மாதிரி நடக்கும்போது இந்த இடத்துல என்ன ஃபீல் ஆச்சுன்னா, எனக்கு பிரீத்திகா சொன்னாங்க என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆனால் அவங்கக்கிட்ட எதுவுமே இல்லை, லைஃபே இல்லை அவங்களுக்கு. அந்த இடத்துல போய் அக்கா நான் என்ன சொன்னோம், ஒரு ஜர்க்கின் இருந்துச்சு, அக்கா நான் இதை எடுத்துக்கவா, இது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ இருக்கும்போது அது ஒன்று மட்டும் நான் கேட்கும்போது சரி தெரிஞ்சுக்காது அப்படின்னு சொல்லிட்டு போய் கேட்கும்போது, இல்லை பாலாஜி இது வந்து நம்ம பண்ணுறக்கூடிய தப்பு. நம்மளை நம்பி ஒருத்தங்க தரும்போதும், அதே சமயம் வந்துட்டு நம்மளை நம்பி ஒருத்தங்க இருக்கும்போதும் அவங்களுக்கான விஷயத்த அவங்ககிட்ட கொடுத்துடணும். அதாவது இல்லாதவங்கிட்ட இருந்து இல்லை, ஒன்றுமே இல்லை, லைஃபே இல்லைங்கிறவங்கிட்ட இருந்து எடுக்கிற அந்த ஒரு ஆசை இருக்குல்ல, இந்த ஆசை வந்துட்டு எந்த இடத்துல நான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு பார்த்தேன்னா, இந்த ஃபீமேல் நம்ம ஃபெமினிஸ்ட் அக்காஸ் இந்த கேங் இருக்குல்ல, இந்த கேங்கில் வந்துட்டு நான் அவங்களோட பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க, புத்தர் என்னங்க புத்தர், அவர் வந்து அத்தனையும் ஆண்டு அனுபவிச்சுட்டு ஆசையே அனைத்து துன்பத்திற்கும் வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பட் அவரே வந்து ஆசைப்பட்டதால தான் அந்த ஆசையே துன்பத்திற்கு வழி அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. பட் தான் பசிக்கும் போது சாப்பிட முடியாமல், தூங்கும்போது தூங்க முடியாமல், நினச்ச ட்ரெஸ்ஸை போட முடியாமல், நினச்சதை சொல்ல முடியாமல், கேட்டதை கேட்க முடியாமல், பார்த்ததை பார்க்க முடியாமல், தோணுனதை பேச முடியாமல், இத்தனையும் இருக்கிற ஒரு பெண்ணோட லைஃப்பில் தே ஆர் த அல்டிமேட் தேன் புத்தர் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி பிரீத்திகா வந்து எனக்கு எப்பவுமே இந்த மாதிரி பல விஷயம் சொல்லி தருவாங்க. அதில் இந்த வாட்டி சொல்லி தந்தது, அவங்களுக்கே எதுவும் இல்லை, அவங்ககிட்ட நீ எடுக்கணும்னு நினைக்கிறியே அது என்ன அப்படின்னு அவன் கேட்கும்போது, மனம் உடைந்து விட்டது தாண்டி மனம் மகிழ்ந்து விட்டதுன்னு சொல்லலாம். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயத்த கற்றுருக்கல. நம்ம கொடுக்க மனசு இருந்தாலும் சம்டைம்ஸ் நம்மளோட விஷயம் வந்து இது நல்லா இருக்கே, இது எனக்கு இருந்தால் எப்படி இருக்கும்,
ஒருத்தங்கிட்ட ஒன்றுமே இல்லையா, அவங்ககிட்ட இருக்கிறது நம்மக்கிட்ட இருந்தால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதாவது அவனோட வாய்க்குள்ளே சாப்பாடு இருக்குது, அந்த சாப்பாட்டை கைவிட்டு எடுத்து நம்ம சாப்பிட்ற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் அதுக்கப்புறம் இந்த புரிதலுக்கு அப்புறம் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் பேக் பண்ணிவிட்டு அப்புறம் என் ஃப்ரெண்டு ரம்யா, ராசு இவங்கெல்லாம் வந்து 2 நாள் ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இது பண்ணிட்டு அப்புறம் அவங்களும் வந்து ஃபீல் கிரேட்ஃபுல், நம்மளும் இப்படி ஹெல்ப் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் நாங்கள் அங்கேருந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு பேக்கில் எடுத்து போட்டு கிளம்புனோம். போகும்போது சரியான மழைனாலும் மழை. அந்த வயநாடு நம்ம ஏறும்போது இல்லை, நமக்கு அந்த ஃபீலே வரலைங்க. நம்ம மலை மேலே தான் இருக்கணும். எந்திரிச்சு வந்து பார்க்குற அவ்வளோ பெரிய பள்ளத்துக்கு மேலே நாங்கள் பெப்பரப்பேன் நின்றுட்டு இருக்கோம். அதுலேயே நான் ஆடி போயிட்டேன். திடீர்னு இன்னொரு லேண்ட்ஸ்லைட் வந்துச்சுன்னா பெப்பரப்பேன் நம்மளும் போயிடுவோம். என்னதான் இருந்தாலும் அன்னைக்கு இந்திரன் நான் சொன்னது தான், அமர்நாத் போறேன், வந்தால் பார்ப்போம், இல்லை என்றால் நினைப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போ எனக்கு அந்த வே ஆஃப் ட்ராவலிங் மைண்ட் செட் வந்துருச்சு. ஸோ அன்றைக்கும் நான் காந்தலூர் போகும்போது கொஞ்சம் பயத்தோடு போனேன். இந்த வாட்டி வந்து வயநாடு போகும்போது இறந்தால் இறந்து விடு மணிகண்டா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி போன இடத்துல தான் வந்துட்டு இந்த என்ன சொல்கிறது, படத்தில் தான் நான் பார்த்துருப்போம், அந்த ஏதோ ஜெகமே தந்திரம்னு நினைக்கிறேன். அந்த குட்டி பையன் வந்து அந்த ஃப்ரேம் செம்மையாக இருக்கும். அந்த ஹெலிகாப்டர் போகிற ஃப்ளைட்டு போகிற அந்த அந்த இராணுவ விமானம் போகிற அந்த சவுண்டு கேட்டால் அந்த இடத்துல இருக்காது, ஆனால் அவனுக்கு அந்த பயத்தில் போய் இது பண்ணுவான்ல, அந்த மாதிரி தான் வந்துட்டு அன்னைக்கு கேரளா ஃபாரஸ்ட் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவில் வந்துட்டு நிறையா ரெஸ்கியூ டீம்ஸ் வந்துட்டு போய்கிட்டே இருந்தாங்க. போகிறாங்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ காலங்காத்தால் வயநாட்டில் இப்படி முழிக்கும் போது இல்லை, எங்கே ஊட்டியில் நம்ம அந்த அடுக்கடுக்காக கட்டி வச்சுருப்பாங்க, என்னடா வயநாட்டில் அண்ணாந்து பார்க்குற அளவுக்கு அப்பார்ட்மெண்ட் கட்டி வச்சுருக்கீங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்படி ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, நான் சொல்கிற ஒரு விஷயத்த நீங்கள் இந்த எபிசோட் கேட்டதுக்கப்புறம் நீங்கள் போய் பாருங்கள். நம்ம வந்து கூகுள் மேப்ஸில் போயிட்டு சேட்டலைட் மேப்பை கொடுத்து நீங்கள் இந்தியாவோட ஜஸ்ட் அந்த ஜியோகிராஃபிக்கல் திங்ஸை மட்டும் பாருங்களேன். இந்த சைடு ஆஃப்ரிக்காலேருந்து வர அந்த அந்த என்ன சொல்கிறது, இந்த காற்று இருக்குல்ல, அந்த என்ன சொல்கிறது, அந்த வெப்பமயமான காற்று அடிக்க இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, சவுத் இந்தியா வந்து கொஞ்சம் கொஞ்சமாக, ராஜஸ்தான் முடிஞ்சு, நார்த்தில் பாதி முடிஞ்சு, ஹிமாலயாஸ் இருக்கனால தான் கொஞ்சம், ஹிமாலயாஸ் தான் மொத்த இந்தியாவோட உயிர் ஆதாரம்னே சொல்லலாம். ஸோ ஹிமாலயாஸ் இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம என்றைக்கோ வந்துட்டு எங்கேயோ போயிருப்போம், எங்கேயோ இல்லை, மண்ணுக்குள்ளே போயிருப்போம். இந்தியா வந்து ஒரு மண் சார்ந்த ஒரு டெசர்ட், கம்ப்ளீட் ஒரு கண்ட்ரியே டெசர்ட்டாக இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு ட்ராபிக்கல் ஜோன் வந்துட்டு இன்றைக்கி முடிஞ்சே போயிருக்கோம். ஸோ இந்த இடத்த நான் ஏன் இப்போ சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயநாட்டில் வந்துட்டு நம்ம எதனால் அந்த வயநாடு லேண்ட்ஸ்லைடு வந்துச்சுங்கிறத தாண்டி யாரால் வந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். எனக்கு ஒரே கூத்து, 2 நாளுக்கு முன்னாடி காலேஜில் ஒரு கேம்பஸ் டு கார்ப்பரேட்னு ஒரு ஈவெண்ட்டு, அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. அது ஒரு பெர்ஸ்பெக்டிவாக என்ன சொல்கிறது, ஒரு ப்ரொடெக்டிவான ஒரு விஷயம் வரல. இவர் தான் என்னோடய இன்ஸ்பிரேஷன், இவர் தான் என்னோடய ரோல் மாடல் அப்படின்லாம் பார்க்குறவங்கள தாண்டி ஒரு ரோல் மாடல் வந்து செம்ம கம்ஃபர்ட்டில் இருக்கார், அவர் வந்து நிறைய காசு பார்க்குறாரு, அவங்கள ரோல் மாடலுங்கிறத தாண்டி இந்த வயநாட்டில் நான் போகும்போது அந்த ஒரு குட்டி குழந்தை, அவங்க அம்மா இல்லை, அவங்க அப்பா இல்லை, அவங்க தம்பி இல்லை, அந்த குட்டி குழந்தை மட்டும் ஏதோ ஒரு இதில் சிக்கிட்டு இருந்திருக்கு, அதை எடுத்துகிட்டு வந்து அந்த கேம்பில் வச்சுருக்காங்க. அந்த குழந்தை அப்படி அந்த இதில் ஓடி வரும்போது, நடக்கக்கூடிய வயசு தான், ஒரு 2nd to 4th ஸ்டாண்டர்ட் இருக்கும், அந்த குழந்தை ஓடி வரும்போதும். அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, ஒரு தாத்தா தேனி மாவட்டத்திலேருந்து வயநாட்டில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அந்த தாத்தா வந்து கண்ணில் அவருக்கு தண்ணி வரலைங்க. ஏன் சிரிக்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஃப்ரேமில் வந்துட்டு தே யூஸ்டு டு லிட்டில் ஸ்மைல், அதுக்கப்புறம் லிட்டில் பெயின். அவங்களுக்கு 10 நாளாக வர ரிப்போர்ட்டர்ஸு எங்களை மாதிரி என்ன சொல்கிறது, என்ஜிஓ பீப்புள்ஸ் எல்லாருமே கேட்டு இது பண்ணும்போது அந்த எமோஷனே அந்த இடத்துல அவருக்கு இல்லை. அவங்களோட 2 பசங்க, அதுக்கப்புறம் வந்துட்டு தன்னோட மருமக எல்லாருமே அந்த இதில் ஃப்ளட்டில் வந்து அந்த நிலச்சரிவில் இதாகிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்லும்போது அது அல்டிமேட்டாக இருந்துச்சு. நான் ஏன் வந்து இவங்களெல்லாம் ரோல் மாடலாக சொல்லும்போது எனக்கு அந்த இடத்துல சிரிப்பு வந்துச்சுன்னா, நேற்று காலேஜில் இப்படியெல்லாம் ஒரு ரோல் மாடல், ஒருத்தன் வந்து தான் காசு பார்க்குறக்காகவும் தன்னோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்துட்டும் மற்றவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி சம்பாதிக்கிற அவங்கள ரோல் மாடலாக பீப்புள் பிலீவ் பண்ணும்போது இந்த மாதிரி தன்னோட வாழ்க்கையே போச்சு. ஏன் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வயநாடு இருந்த அந்த இடம் வந்து அந்த லேண்ட்ஸ்லைடான அந்த பகுதி வந்துட்டு பணக்காரங்களால் கட்டமைக்கப்பட்ட ஒரு இடம். பணக்காரங்க என்ன பண்ணோம் உங்களுக்கே தெரியும், அவங்களோட வீடு அங்கே இருக்காது, ரெசார்ட்டு தான் அங்கே இருக்கும். பல 100 கிலோமீட்டர் தாண்டி அவங்க வீடு சேஃப் ஜோனில் வித் செக்யூரிட்டிஸோடு இருக்கும். பட் கீழே இருந்து இந்த கிராம பகுதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு
தன்னோட வாழ்க்கையை தான் மட்டுமே அமைச்சுக்கிட்டு நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய ஒரு மக்களோட ஒரு கிராமம் தான் நீங்கள் நியூஸில் இதில் நாங்கள் நேரில் போய் பார்த்தா அந்த கிராமம் எப்படி இருந்துச்சுன்னா, அந்த மண்ணுக்குள்ளே மனுஷங்க வந்து கனவோட தூங்கிட்டு இருந்தவங்க இன்னைக்கு கனவோடவே மண்ணுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்களுக்கு மேலே நாம் நின்றுட்டுருக்கோம், ஒவ்வொன்றா தோண்டி தோண்டி எடுத்துகிட்டு இருக்கோம், ஹெலிகாப்டர்ஸ் பறந்துட்டு இருக்கு. ஸோ இவங்கள இப்படி இருக்கவங்க ரோல் மாடலாக பார்க்கணும். இன்னொன்று என்னென்னா, சமீபத்தில் நம்ம வந்து இந்த பப்ளிக் டாய்லெட்ஸ் க்ளீன் பண்ணுறாங்களா, அவங்களோட பேசி பழகிட்டு இருக்கனால ஐயோ எனக்கெல்லாம் சிரிப்பு தாண்டி கோவம் தான் வருது. நம்ம போகிற மலத்துக்கு இன்னொருத்தவங்க போய் தண்ணி ஊற்றணுன்னா அது எவ்வளோ பெரிய கொடுமை. ரேபிஸ்டெல்லாம் இன்றைக்கி என்ன, சீம்ஸ் லைக் நார்மல் திங்காக ஆகிட்டுருக்கு. ஆனால் நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கிற ஒரு மலம் வந்துட்டு அந்த லெட்டினில் விழுந்து அதுக்கு இன்னொருத்தவங்க போய் தண்ணி ஊற்றுறான் பார்த்தீங்களா. ஐஐடியில் படிக்கிற டிகிரி வச்சுருக்கலாம் யாரும் வெளியே சொல்லிக்காதீங்க தயவு செஞ்சு. நீங்களும் தண்ணி ஊற்றி வராமல் இருந்தால், இல்லை வந்துட்டு நான் தண்ணி ஊற்றி வைப்பேன், வேற ஒருத்தன் தண்ணி ஊற்றி வைக்க மாட்டேன் அப்படின்னு இருந்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி பீப்புளை தான் நம்ம ரோல் மாடலாக வைக்கோமோ ஒழியோ தெரில. நம்ம என்ன நினைக்கிறோம், கழுகு தான் பெருசு, கழுகு மாதிரி நம்ம ஹை ஸ்டாண்டர்ட் ஆஃப் பீப்புளை பார்த்தா தான் நம்ம வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள் எல்லாராலையும் லீ மெரிடியனுக்குள்ளே போக முடியும். ஆனால் இன்ன வரைக்கும் இங்கே நிறைய பேரால் லீ மெரிடியன் கட்ட முடியாது. ஸோ அதனால் அதை மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க. பீப்புள் அட் த ஹை நெவர் மேக் அஸ் டு பி ஹை. ஸோ பீப்புள் அட் த லோ மேக் அஸ் டு மேக் ஹை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு மனசு இருக்கும், அவங்களுக்கு வெறி இருக்கும். நம்ம மேலே வளர்ந்து வரும்போது நம்மளை அழிக்கிடுங்கிற வெறி, இவங்களுக்கு கீழே இருந்து இவனாவது மேலே போட்டு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறது. ஸோ யூ ஃபிக்ஸ் யூர் ரோல் மாடல், டோன்ட் ஹைடா தம்பி தங்கச்சி. உங்களோட ரோல் மாடல் மெஜாரிட்டி பீப்புளாக இருக்கணும், மெஜாரிட்டி பீப்புளோட லைஃப் ஸ்டைலாக இருக்கணும். ஸோ அதை தான் நான் இந்த வயநாட்டிலேருந்து என்னோடய ரோல் மாடலாக எங்களுக்கு கற்றுக்கிட்டேன். ஒருத்தர் லைஃபே இல்லாமல் வாழ்க முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் இருக்கவங்கள ரோல் மாடலாக என்ன நினைப்பீங்களா? பல பேரோட லைஃப்லேருந்து பல பேரோட பாக்கெட்ஸ்லேருந்து தன்னோட பாக்கெட்டுக்கு எடுத்துகிட்டு இருக்க மனுஷங்களில், அதாவது பணக்கார இல்லை பணவெறி பிடிச்ச மனிதர்களை நீங்கள் ரோல் மாடலாக எடுப்பீங்கன்னா உங்களுக்குள்ளேயே நீங்கள் கேள்வி கேட்டுக்கோங்க. இந்த வயநாடு லேண்ட் இஷ்யூ அங்கே இருக்கக்கூடிய பணக்காரங்களாலேயும் அங்கே இருக்கக்கூடிய ரெசார்ட்ஸ் ஓனர்ஸாலேயும் தான் நடந்திருக்கு. ஏன்னா அவங்க மரத்தை வெட்ட மண்கள் சரியாக துளியாக ஒரு சென்டிமீட்டர் நடந்துட்டு இருந்தது. இன்றைக்கி க்ளவுட் பஸ்ட் ஆகி அந்த இடத்த தாங்க முடியாமல் சட்டுன்னு வந்து ஒரு 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 ஃபால்ஸே அந்த அத்திப்பட்டி கிராமம் மாதிரி இந்தியாவோட மேப்பில் இல்லாத ஒரு ஊர் மாதிரி அந்த வயநாடு இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம நீலகிரி, இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம கொடைக்கானல், இன்னும் கொஞ்ச நாளில் பல டிஸ்ட்ரிக்ட் நம்ம இந்தியா ஃபுல்லாக ஆக போகுது. ஸோ அது ஆகதான் போகுது, மாற்றவே முடியாது, தப்பிக்க முடியும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்சம் அவேராக இருந்துட்டு கொஞ்சம் நம்மளை பார்த்துக்க ஆரம்பித்தோன்னா, ஸோ மரம் நெட்டுறதை விட நம்ம மரத்தை வெட்டாமல் இருந்தாலே போதுமான விஷயமா இருக்கும். ஸோ இந்த வயநாடு இஷ்யூ எனக்கு என்ன கற்றுக் கொடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையில் வாழவே முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டு இருக்க எல்லா தருணத்துலேயும் வாழ்றதுக்கு ஏதோ ஒரு நம்பிக்கை எந்த ஒரு இடத்துல யாரோ ஒருத்தர் மூலிமா நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ வாழ நினைத்தால் வாழலாம், வழியா இல்லை வாழ்வதற்கு. இன்னும் 5 வருஷத்தில் வயநாடு வந்துட்டு திருப்பி கமர்ஷியலைஸ்ட் ஆக்கப்படும். திருப்பி அந்த இடத்துல ரெசார்ட்டும் குடிக்கிறதும் கண்ணாடி உடைக்கிறதும் அது ஆகும். எத்தனை முறை வந்தாலும் மீண்டும் மீண்டும் வர நம்ம ஒன்றும் ஜப்பான் கிடையாது, அந்த அளவுக்கு நம்ம சுறுசுறுப்பான உழைக்கிற வர்க்கமும் கிடையாது. நம்ம வந்து மினிமலிஸ்டாக சஸ்டைனபிளாக இருக்கக்கூடிய இருப்பதை வைத்து மகிழ்ந்து வாழும் நபர்கள் நாம். கேரளாவில் நடந்து போகிற சைட்லலாம் செடி தொட்டியை போட்டு நெட்டி வச்சுருக்காங்க. அவங்களுக்கே எப்படி அப்படின்னா, சன்கட்ட மேனிக்கு ஆற்று மணலையும் அதுக்கப்புறம் சகட்ட மேனிக்கு மரத்தையும் வெட்டிகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டில் ஒன்றுமே வேண்டாம், நீங்கள் என்ன நம்பலினாலும் பரவாயில்ல, வெள்ளிங்கிரி மலை உச்சி ஏறி இப்படி பார்த்தா தமிழ்நாடு ஃபாரஸ்ட்டு, அப்படி பார்த்தா கேரளா ஃபாரஸ்ட்டு, ரெண்டும் எப்படி இருக்கிற வித்தியாசத்தை பாருங்கள். வருங்காலம் உங்கள் கையில், நீங்கள் நினைத்தால் முடியும். நாம் எல்லோரும் சேர்ந்து நினச்சாதான் அது ஒரு செயலாகும். ஒருத்தர் நினச்சா அதுக்கு பேர் சிந்தனை, எல்லோரும் சேர்ந்து நினச்சா அதுக்கு பேர் மாற்றம். மீதி அது செயலாச்சுன்னா அதுக்கு பேர் புரட்சி. ஸோ புரட்சிக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி, செயலுக்கு எல்லாத்துக்கும் முன்னாடி அதை ஒரு சிந்தனையாக வைப்போம். இந்த வயநாடு இஷ்யூ உங்களோட இஷ்யூ, நம்மளோட இஷ்யூ. நம்மக்கிட்ட இயற்கை ஏதோ ஒன்று கம்யூனிகேட் பண்ணுது. வருங்காலத்தில் நான் உனக்கு செம்மையாக ஒன்று வச்சுருக்கேன், நீ இப்படியே பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உன்னை முடிச்சுட்டு போயிடுவாங்கிறாங்க. இவர் தாங்க பெரிய வேலையை பார்த்துட்டு போனார், இவர் தாங்க முடிச்சுட்டு போனார். இன்ஸ்டா ரீல்ஸ் மாதிரி இயற்கை வந்து நம்மக்கிட்ட ஏதோ சொல்லிகிட்டு இருக்கு. அதை நம்ம என்னன்னு காது கொடுத்து கேட்கறது இல்லை. கேட்க ஆரம்பிப்போம். இயற்கை இல்லைன்னா நம்ம இல்லை, நம்ம இல்லைன்னா இயற்கை இல்லைங்கிறதா ஒரு நிதர்சனம். நீங்கள் தான் இயற்கை, நான் தான் இயற்கை, நம்ம எல்லோரும் சேர்ந்தது தான் ஒரு இது. அதில் செயற்கை வேண்டாம்,
செயற்கையை மறப்போம், இயற்கையை மதிப்போம். நன்றி, வணக்கம். இந்த ஒரு வயநாடு இஷ்யூ, வயநாடு இது உங்களுக்கு ஒரு மிகச்சிறிய மிக சிறந்த ஒரு இதயபூர்வமான ஒரு உணர்ச்சிகரமான ஒரு எபிசோடாக இருந்து அமைஞ்சிருந்துச்சுன்னா, நமக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஒரு ரிவ்யூ கொடுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குட்டி குட்டியாக நீங்கள் இந்த மாதிரி சொல்லும்போது, உங்களோட பெர்ஸ்பெக்டிவ் கேட்கும்போது, ஓ இப்படி இருக்குல்ல, அப்படி இருக்குல்லங்க, எனக்கு ஒரு 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 சிந்தனை வந்து வளரும். உங்கள் சிந்தனை என்னிடம் பகிரும்போது, ஸோ என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் ஒன்றா போகலாம் அப்படிங்கிற ஒரு கம்யூனிட்டிலையும் இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்துட்டு சேர்ந்து ட்ராவல் பண்ணாலும் சொல்லுங்கள். நம்ம வந்துட்டு சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம், சேர்ந்து இந்த மாதிரி பேசி மகிழ்வோம், அறிவை பகிர்ந்துப்போம். இது உங்கள் ஒருவன் மணிகண்ட பாலாஜி. இயற்கையை மதிப்போம், செயற்கையை மறைப்போம்ங்கிற புதிய டேக்லைனை சொல்லிட்டு இந்த எபிசோடு இதோட நிறைவு பெறுது. மீண்டும் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிகண்ட பாலாஜி. நன்றி, வணக்கம்.